அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் தண்டபாணி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு நான் அரசியலை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். இது நான் பேச போறது இப்ப அரசியல் இல்லை, ஆனா ஒரு பொறுப்பான ஒரு விஷயம். ஒரு பொறுப்பான மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக வேண்டியான ஒரு விஷயம். அதாவது கள்ளப்பணம், கருப்பு பணம், போதை பணம், திருட்டு பணம், என்னெல்லாம் விதங்கள்ல தவறான வழியில சம்பாதிக்கப்படுகிறதோ அந்த பணம் பூராவும் சுவிஸ் பேங்க்ல போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் நமக்கு வருது. ஆனா அந்த சுவிட்சர்லாந்துல ரொம்ப நாள் குடியிருந்தவர், எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், என்னுடைய ஒரு நண்பர், பால்ய சிநேகிதர், அதாவது உறவினர், அப்படி எல்லாமே சொல்லிட்டு போலாம். அவர் சுவிட்சர்லாந்துக்கு, நான் சொல்றது இப்ப நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. நான் அவரை ஒரு 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 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 7-8 வருஷம் இருக்கும், அதை மாதிரி பார்த்தேன். அப்போ அவர் சொன்னாரு, அவர் என்னை எங்க வீட்டுக்கு வந்தாரு, பார்க்க வந்தாரு, பேசிட்டு இருந்தோம். அது எனக்கு இப்ப கரெக்டா இந்த நேரத்துல அதை பதிவு பண்ண நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் வந்து. அவர் சொன்னாரு, சுவிட்சர்லாந்துலாம் எப்படி இருக்கு, அதாவது அவர் ஒரு விஷயத்த முதல்ல ஆரம்பிச்சாரு. சுவிட்சர்லாந்துல இலவசங்கள் அப்படின்றத பத்தி ஆரம்பிச்சாரு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இப்படிதான் ஆரம்பிச்சாரு. இங்க திருட்டு பணம், கள்ளப்பணம், கருப்பு பணம், போதை பணம், அந்த பணம், இந்த பணம், அது லஞ்ச பணம், எல்லா பணமும் எடுத்து அங்க போடுறாங்க, சுவிஸ் பேங்க்ல போடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களே. ஆனா சுவிட்சர்லாந்து மக்களுடைய மனநிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன், கேளுங்க. எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கம் ஒரு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களாம். ஜனங்கள்லாம் ஜனங்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஜனங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த சும்மா இருக்க ஒரு ஒருத்தன் சுவிட்சர்லாந்துல சும்மா இருக்கான்னா அவனுக்கு மாசத்துக்கு 1,75,000 ரூபாய் ஃப்ரீயா கொடுக்குறோம். 1,75,000 ரூபாய் நான் எனாமா அவனுக்கு தரேன் கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஒரு குழந்தைங்களுக்கு 45,000 ரூபாய், ஒரு குழந்தைங்களுக்கு மாதம் 45,000 ரூபாய். அதே மாதிரி இது சுவிட்சர்லாந்துல 5 வருஷம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் பொருந்தும். அதாவது சுவிட்சர்லாந்துல போய் பிறந்து வளர்ந்த அந்த அந்த குடிமக்களுக்கும் பொருந்தும். அங்க போய் 5 வருஷமா அங்க போய் நம்ம குடியிருக்கவங்களுக்கு, குடியுரிமை பெற்றவங்களுக்கு, அவங்களுக்கும் பொருந்தும். அதுக்கப்புறம் கணவன், மனைவி, ஒரு குழந்தை இருந்தா மாசம் 3,95,000 ரூபாய் நாங்க தரோம். எனாமா தரோம், சும்மா இல்ல, எனாமா தரோம். அதுக்கு பேர் என்ன சொல்றது, என்ன காப்புரிமை தொகையை தெரியல, சுவிட்சர்லாந்து காப்புரிமை தொகைன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நாங்க எனாமா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டு ஜனங்க கிட்ட வாக்கெடுப்புக்கு விட்டாங்களாம். சரி, இதுக்கு ஓட் பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. 78.5% அந்த ஜனங்க இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இது வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், இந்த பணம் வேண்டான்ட்டாங்க. ஏன்னா அதாவது சட்ட ரீதியாகவும் சட்டத்துக்கு புறம்பாகவும் வெளிநாட்டுல இருக்கவங்க நிறைய பேர் இங்க குடியுரிமை வாங்கிடுவாங்க, அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த சட்டம் எங்களை சோம்பேறிகள் ஆக்கிடும். 2, இந்த சட்டம் வந்துச்சுன்னா நாங்க எங்களுடைய உரிமைகள் எல்லாம் இழந்து அடிமைகள் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தெளிவா இருந்திருக்காங்க பாத்தீங்களா. இது நான் சொல்றது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்துல இருந்து வந்தவரை எனக்கு சொன்னது. நாங்க அடிமைகள் ஆயிடுவோம், அதனால இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவிட்சர்லாந்து மக்கள் சொன்னதா நான் அவர் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்ப பொங்கல் போது கொடுத்த ஒரு 3,000, அதுக்கப்புறம் 5,000, அதெல்லாம் எல்லாமே நம்ம போயிட்டேன். அதாவது நான் வாங்கினவங்களையோ கொடுத்தவங்களையோ எந்த அரசியல் பத்தியோ நான் சொல்ல வரல. இது நம்முடைய மனநிலைமையை கொஞ்சம் நம்ம மாத்திக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றேன். இதுல யார் தவறு செய்யறாங்க, இந்த எனம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த நஞ்ச நமக்குள்ளார ஏத்துறாங்க பாத்தீங்களா அரசியல்வாதிகள். அவங்க தவறு செய்யறாங்க. அதுக்காக வேண்டி நம்மள நம்ம சரி, நான் சொல்றது என் உட்பட நான் சொல்றேன், என் உட்பட நான் யாரையும் குறை சொல்ல, என் உட்பட அந்த கொடுத்தானா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி.
அத மாதிரி வந்து நம்முடைய மனநிலைமை இருக்கு. சரி. அதே மாதிரி ஓட்டுக்கு பைசா கொடுக்கறது. ஓட்டுக்கு பைசா கொடுக்கறதுன்றது மிகப்பெரிய ஒரு பெரிய கொடுமையான ஒரு விஷயம். அதாவது நல்ல வேட்பாளர் நான் நான் வாழ்ந்த தொகுதியில எந்த கட்சிக்காரனுக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல நான் ஓட்டு போடல. நல்ல தோத்து போகக்கூடிய நல்ல சுயேட்சைகளுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன். நிறைய முறை போட்டிருக்கேன். தோத்து போயிடுவான்னு தெரியும். அந்த ஆளுக்கு வந்து மிஞ்சி போனா தோத்து போயிடுவான்னு தெரியும். 200 ஓட்டு, 220 ஓட்டு, 300 ஓட்டு, 150 ஓட்டுலாம் வாங்கியிருக்கோம். அப்போ வந்து நான் நினைப்பேன், 150 ஓட்டு வாங்கியிருக்காரு இந்த தொகுதியில இவரு. நம்ம ஓட்டு போடலன்னு வச்சுங்க, ஒரு 149 ஓட்டா வந்திருக்கும். நம்ம ஒரு ஓட்டு போட்டோம். அதாவது வந்து அத மாதிரி வந்து நம்ம வந்து நல்ல வேட்பாளர்கள் தேடி போய் நம்ம ஓட்டு போடுறோம். நல்ல வேட்பாளர்களை தேடுறோம். நல்ல வேட்பாளர்களை போய் பார்த்து ஓட்டு போடுன்னு சொல்றோம். அது இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்கிறேன், நல்ல வேட்பாளர்கள் முக்கியமா, நல்ல வாக்காளர்கள் முக்கியமா? நல்ல வேட்பாளர்கள் நம்ம தேடி போறோம். நல்ல வாக்காளர்களை யார் தயார் பண்ணுவாங்க சொல்லுங்க? நல்ல வாக்காளர்களை யார் தயார் பண்ணுவாங்க? இந்த இது மாதிரி எனாம் அப்படின்ற ஒரு விஷயத்த, அது எனாம்ன்றது ஒரு விஷயம் கிடையாதுங்க. அது ஒரு நஞ்சு. உன்னை நீ விக்கிற, அது எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரிதான். நான் சொல்றேன், அது வந்து ஒரு நஞ்சு. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து நம்மள வந்து மேல வந்து இன்ஜெக்ட் பண்ணி, அவன் சம்பாதிக்கிறானே, ஓட்டுக்கு துட்டு வாங்கினா என்ன தப்பு அப்படின்ற மனநிலைமைக்கு நம்மள வந்து கொண்டு வந்துட்டான். அதனால நான் உங்ககிட்டயே இந்த 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 தீர்ப்பை விட்டுறேன். நல்ல வாக்காளர்களை தயார் செய்வது யார்? அது யாரோட பொறுப்பு? நல்ல வாக்காளர்களை யார் தயார் பண்ணுவாங்க சார்? அரசியல்வாதி தயார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு கவ்வளவு உங்களுடைய மூளையும் மண்டையும் மழுங்கடிக்கிறாங்களோ அது அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து லாபம். அதுதான் அவங்களுக்கு வந்து முதல். அதனால நான் வந்து அதாவது நீங்க வந்து சுவிட்சர்லாந்துக்காரன் மாதிரி ரொம்ப விழிப்புணர்வா அப்படி இருங்க, எங்களுக்கு வந்து எனாமெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு நான் ஆள் கிடையாது. ஆனால் நீங்க விழிப்புணர்வா இருங்க. தயவு செய்து சொல்றேன், காசு வாங்கிக்கிட்டு யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. எனாம் அப்படின்னா நம்ம போய் பள்ளி இலக்கிய வேண்டாம். நம்மள மட்டமா ட்ரீட் பண்ணுவான். எவனா இருந்தாலும் சரிதான், அது எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரிதான். நான் கட்சிகளுக்கு, ஜாதிகளுக்கு, மொழிகளுக்கு, நிறங்களுக்கு அப்பாற்பட்டவன். இந்த எறும்பு கூட்டம் அப்படிதான் நாங்க வந்து வளர்த்துட்டு இருக்கோம். ஜாதி, மத, மொழி, இனம் எல்லாத்துக்கும் அப்ப மனித நேயம் மட்டும்தான், புத்திசாலித்தனம் மட்டும்தான், மனித நேயம் மட்டும்தான் இங்க முக்கியம். ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் அன்பா பார்க்கணும், அவ்வளவுதான். அன்பு மட்டும்தான் முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களை வளர்த்த தலைவர்கள், எங்களை வளர்த்த எங்களுடைய ஆசிரியர்கள் அப்படிதான் வந்து நாங்க வளர்க்கப்பட்டிருக்கோம். அதனால இந்த பதிவு தேர்தலும் போது மீண்டும் மீள்பதிவாக வரும். அதுக்குதான் நான் சொல்றேன், இப்பவே உங்களை வந்து உஷார்படுத்துறேன். தயவு செய்து பணம், தயவு செய்து பணம், காசு, எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க மயங்காதீங்க. அது எந்த கட்சிக்காரரா இருந்தாலும் சரிதான், நல்லவரா நமக்கு வருங்காலத்துல நம்ம போய் நின்னமானா நம்மள மதிப்பாரா, நம்மள பாப்பாரா, நம்ம குறைகளை கேட்பாரா, நம்ம குறைகளை தீர்த்து வைப்பாரா அப்படின்ற ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு கட்சி, நல்ல ஒரு வேட்பாளரை நீங்க தயார் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் எல்லாம் நல்ல வாக்காளர்களை தயார் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்ல வாக்காளர்களை தயார் செய்வது யாருடைய கடமை அப்படின்றத இந்த பதிவினுடைய கமெண்ட்ல போடுங்க.